ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவ பிள்ளைகளே. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் நம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதோ இந்த கால வேளையில் ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். உபாகம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ இந்த வார தொடக்கம். தேவ பிள்ளையை சந்தோஷமாய் உற்சாகமாய் போ. என் தேவன் எப்பொழுது எனக்கு முன்பாக போவார் என்று கடந்த வாரங்களில் தியானித்திருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி பரிசுத்தத்துக்கு உன்னை அழைத்தவர், அதற்கு நேராக உன்னை நடத்தி பரலோகத்துக்கு இந்த பூமியின் வழியாக உன் வாழ்க்கையிலே உன்னை நடத்தி கொண்டு போகிறவர் அவர். பரிசுத்தத்துக்கு உன் அவயங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, உன் சரீரம் விட்டு கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ஆண்டவர் முன்னாடி போனால் எந்த தடையும் வராது. ஜெயம் உனக்கு தான், தோல்வி உனக்கு இல்லை. ஆனால் பரிசுத்தமாக வாழணும். உனக்கு முன்னாடி போகிறார். அவயம் தேவனோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். வாய், கண், கை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவினால் வருகிற மகிமைக்கு நமக்கு அழைத்து செல்லும்படி ரட்சிப்புக்கு அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக போவார். உலகத்தில் என்ன தேவை? ஒரு நிறைவான வாழ்க்கை ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஈசாக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார். அந்த தேவன் நம்ம மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து செல்வார். கானானை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருடைய கை யோசுவாவோடும் காலேபோடும் இருந்தது, இஸ்ரவேல் சந்ததியோடு இருந்தது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்திருந்தவர்கள். எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனம் வனாந்தரத்திலே அழிஞ்சிச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, திரும்பி திரும்பி பார்த்தாங்க. வனாந்தரத்தில் விட்டுட்டு அந்த விட்டு வந்த எகிப்தை திரும்பி திரும்பி பார்த்தாங்க. அந்த இஸ்ரேல் ஜனம் அதிலே மடிஞ்சிச்சு. நாமளும் விட்டுட்டு வந்ததை பார்ப்போம். ஐயோ, அங்கேயே இருந்திருக்கலாம் போலையே, அங்கே இருக்கும்போதே ஒன்றும் செய்யலை. ஒரு நாள் ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, சிஸ்டர், ஒரு டவுட் எனக்கு. ரொம்ப ஆண்டவரை தேடுனா பிரச்சனை வருது, லிமிட்டாக இருக்கலான்னு பார்க்குறேன். நான் கேட்டேன், லிமிட்னா என்ன? என்ன லிமிட் சரி சிஸ்டர் சொல்லுங்கள். என்னென்னா என்ன? ஆனால் இங்கே பேதுரு சொன்னார், இந்த மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி உன்னை காத்துக்கும். லிமிட் எதுங்க? கர்த்தரோடு உனக்கு என்ன லிமிட் வேண்டி கிடக்கு? தேவ சமூகத்தில் உன்னை விட்டு கொடு. அந்த மகத்துவமான தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதே நீ கொடுக்கும்படி ஆயத்தப்படு. உன் ஆத்துமா தேவனுக்கு வேணும். இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு மாறி மாறி பேசுறது, மாயையில் விழுந்து கிடக்கிறது, தவறான பழக்கங்கள், உலகத்துக்காக எந்த நிலைக்கு கீழே இறங்குறது, அதெல்லாம் விட்டு உன்னை விலகி காத்துக்கோ. அவங்க கேட்டாங்க, ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? உடனே பேதுரு, நீ மனம் திரும்பு, பாவ மன்னிப்புக்கு என்று அனுதினமும் தேவனோடு ஐக்கியப்படணும். அப்படியானால் எப்படி மனம் திரும்பணும்? யோவேல் 2:13 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வஸ்திரத்தை கிழிக்கிறது இல்லை. அன்றைக்கி இஸ்ரேல் தானே ஏதாவதுன்னா உடனே கிழிச்சிரும். வஸ்திரத்தை கிழிச்சி ரட்டு உடுத்திக்கிட்டு வந்தாங்க. ரட்டுன்னு நாங்கள் சாக்கு, நம்ம ஊரில் சாக்கு மாதிரி ஒரு துணி, அதான் ரட்டு. நீ வஸ்திரத்தை மாற்றுறதுனாலையோ, நீ கலர் சேலையை வெள்ளை சேலையை மாற்றுறதுனாலையோ ரட்சிப்பு வராது. உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்புங்கள். இந்த இருதயம் கிழிக்கப்படணுங்க. இந்த இருதயத்தில் இறக்கம் வேணுங்க. இந்த இருதயத்தில் தேவனுக்கு பிரியமான சுபாவம் உண்டாகணுங்க. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், ஒரு பெரிய ஆவிக்குரிய சபையில் நடந்துச்சு. அப்போ நான் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். இப்போ நான் போய் ஒரு சேரில் உட்காந்துருக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு 7 வயசு குழந்தைய மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சேர் காலியாக இருக்குது. அதில்
இன்னொரு அந்த சைடில் இருக்கிற ஒரு வயதான அம்மா, அந்த ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க பைபிள் பேகெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த 7 வயசு பிள்ளைய மடியில் வச்சுருந்த இந்த அம்மாவுக்கு கால் வலிக்குது போல். அந்த அம்மா உடனே அந்த அம்மாக்கிட்ட சொல்லுது, அம்மா கொஞ்சம் நேரம் இந்த சேரில், நீங்கள் பைபிள் பை வச்சுருக்கீங்களே அந்த சேரில் கொஞ்சம் நேரம் இந்த பையனை உட்கார வைக்கிறேன். அவங்க யார் வருவாங்களோ அவங்க வந்தோன்னே தூக்கி மடியில் வச்சுக்கிறேன். இல்லை வருவாங்க, நீ உட்கார வைக்கக்கூடாது. அந்த கான்வர்கேஷனை கேட்கும்போது நான் திரும்பி பார்த்தேன். ஒரு சேர் காலியாக இருக்குது, ஒரு சேரில் ஒரு அம்மா மடியில் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு அம்மா பைபிள் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. முன்னாடி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இனி யாரும் உள்ளே வரமாட்டாங்க, உள்ளே விடாதீங்க, இடம் ஃபுல் ஆகிட்டு. உடனே அதை அந்த மைக்கில் அதை கேட்டவுடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அம்மா கொஞ்சம் நேரம் இந்த பையனை உட்கார வைக்கட்டுமா. வருவாங்கன்னு சொல்கிறேன்ல, ஆனால் அந்த சேரில் என்ன இருக்குது, பைபிளும் பாட்டு புஸ்தகமும் அவங்க அந்த அம்மா பை தான் இருக்குது. நானும் இதை பார்த்தேன், அதுக்கப்புறம் அமைதியாக இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு, கான்ஃபரன்ஸ் தொடங்க போகுது. அங்கே தொடக்க ஜெபம் பண்ணிட்டாங்க. திருப்பி இந்த அம்மா சொல்லிச்சு, அம்மா இந்த பிள்ளைய கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கட்டுமா, ஆள் வருவாங்க. அப்போ தான் நான் அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தது. நான் உடனே கேட்டேன் அந்த பெரியம்மா கிட்ட, சரிம்மா ஆள் வந்தால் இவங்க தூக்கி மடியில் வச்சுக்கிறேங்கிறாங்கல்ல, அது வரைக்கும் இந்த சேரில் என்ன அவங்களுக்கு கொடுத்தா என்ன பாவம், அவங்களுக்கு வலிக்கு போல கால், அந்த பிள்ளைய மடியில் வச்சுக்கிட்டு இருந்தது. நான் யார் தெரியுமா, நான் சொன்னேன் நீங்கள் யாரானாலும் இருக்கிற ஒரு சேரு, இந்த சேரில் இருக்கிற அந்த பைபிள் இந்த உங்கள் பையை உங்கள் மடியில் வச்சுக்கணும், இந்த பிள்ளைய உட்கார வச்சுக்கலாம். அவங்க 3 தடவை கேட்குறாங்கல்ல, கால் ரொம்ப வலிக்கிறதுனால தானே. வேறு யாரோ வந்தான், என்னை பார்த்து நீ எப்படி இப்படி கேட்கலாம், இந்த சேரில் என் பையன் என் பாட்டு புக்கை தான் வச்சுருக்கேன், இதை நான் எங்கே கொண்டு வைக்க. அப்போ நான் கேட்டேன், இந்த பூமியில் ஒரு சேரை கூட கொடுக்க மாட்டேங்கிங்களம்மா. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். வந்திருக்குது ஒரு கான்ஃபரன்ஸுக்கு, ஒரு சர்ச்சைக்கு, இந்த சேரை கொடுக்க மாட்டேங்கிங்களே. அந்த அம்மாவுக்கு கால் வலிக்குதுல்ல. ஒட்டானே என் மேலே கோவப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு மூஞ்ச ஒரு வெட்டு என்கிட்ட. எல்லாத்தையும் எடுத்தாங்க. சரி நான் சொன்னேன், இந்த பிள்ளை தூக்கி அங்கே வைங்கம்மா, உட்காந்துக்கோங்க. அவங்க போட்டோம், எழுப்பி எழுங்கே போயிட்டாங்க. இப்படி தான் தேவ பிள்ளைகளே, இருதயத்தை கிழிக்க மாட்டேங்கும். நான் யார், நான் எந்த சபையை சேர்ந்தவன், என் அனுபவம் என்ன, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. இருதயத்தை கிழிங்க. நீ வெளியிலேருந்து கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். எல்லாத்தையும் நான் விட்டுட்டு ஆண்டவருக்குன்னு வந்தேன், இங்கே என்னை யாரும் மதிக்கலை சொல்லாத. உன் இருதயம் கிழிக்கப்படும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உனக்குள் இருக்கிறதா? பெருமை இருக்கும் என்றால், பெருமையாய் நீ ஒய்யாரமாய் நீ நடந்து தெரிவாய் என்றால், உனக்கு முன்னாடி எப்படி போவார் ஆண்டவர்? நீ பைபிள் தூக்கிட்டு போகலாம், சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லலாம், ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லலாம், உனக்கு முன்னாடி அவர் போக மாட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ஆசீர்வாதம் வராது. இருதயத்தை கிழிங்க. இருதயத்தை கிழிக்கப்படுது மிக முக்கியம். தேவ பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் உனக்கு நன்மை இல்லை. ஒருவன் சாவின் விளிம்பில் இருக்கிறானா, எய்ட்ஸ் வியாதினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானா, அவனுடைய வாழ்க்கையில் வியாதிக்கு மருந்தே இல்லை. டாக்டர்ஸ் எய்ட்ஸ் வியாதி உள்ளவரை குணப்படுத்த முடியாது. ஆனால் தன் பாவத்திற்காக அவன் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று தேவ சமூகத்தில் கேட்பான் என்றால் அவன் பாவம் மன்னிக்கப்படும். இந்த வியாதியின் கூறு அவனை விட்டு ஒழியும். தேவ பிள்ளைகளே, இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். அதனால் தான் மனம் திரும்பி நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு பேதுரு சொன்னார். எப்படி மனம் திரும்பணும் தான் பார்த்தோம். யோவேல் 2:13 இருதயத்தை கிழிக்கணும். இருதயத்தை கிழிக்காமல் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. எய்ட்ஸ் வியாதியை விட்டுருங்க, வேறு சின்ன வியாதி கூட
சில நேரத்தில் அந்த வியாதி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படி உனக்கு வருது, உன் பாவத்தின் நிமித்தமும் வருது. நீ ஒப்புக்கூட இருதயத்தை கிளிங்க. ஆண்டவரே, ஐயோ இது என்னை விட்டு போக மாட்டேங்குதே, இந்த பாவம் எனக்குள்ளே இருக்குது. இருதயம் கிழிக்கப்படணும். இந்த தெய்வத்தை தூக்கி இங்கே வச்சுட்டு ஏசு சாமியை வச்சாச்சு, இனி ஏசு சாமி எனக்கு எல்லாம் செய்வார், செய்ய மாட்டார். வேதம் எதை சொல்லுகிறது? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், ரட்சிக்கப்பட்ட உனக்கு முன்பாக போவார். ரட்சிப்பு என்ற அலங்காரம் உனக்கு இல்லைன்னா நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாகவும் இருக்கக்கூடாது. இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறார், இருதயத்தை கிழித்து என் சமூகத்துக்கு வா. அப்படி வரும்பொழுது கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை நீ செய்ய முடியும். தேவ பிள்ளைகளை, கர்த்தரும் அப்படி வல்லமைகளும் மாறாதது. நீதி உள்ள தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை செய்ய நீ ஆயத்தமா? ஆயத்தமா? ரட்சிக்கப்பட்ட ஒருவன் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறவன் ஒரு நாளும் ஆசீர்வாத குறைவடைய மாட்டான். அவனுக்கு முன்பாய் கர்த்தர் போவார். அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்குரிய யாவையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவர்களை நீங்கள் உங்கள் வாழ உங்களை விட்டு கொடுப்பீர்களா? அப்பொழுது எந்த பிரச்சனை, இதுக்கு ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் அழ வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை, அவரே வருவார். நீ மனம் திரும்பி இருதயத்தை கிழித்து கர்த்தரத்தை திரும்பி பழைய சுபாவங்கள் ஒழிக்கப்பட்டு பழைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து கர்த்தர் விரும்புகிற ரட்சிப்பின் வழியை கடந்து போங்க. நடந்து செல்லுங்க. கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவார். என் மகனே, என் மகளே, என் பின்னாடி வா. இந்த பூமியில் உன்னை எதிர்க்க ஒரு சக்தியும் இல்லை. நம் கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். மகத்துவமான தேவன் நீர், மேன்மையான தேவன் நீர். ஆம் தேவனே, ஆம் தகப்பனே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம் தேவனே, ஐயா வேதனையோடு இருக்காங்கப்பா. ஆண்டவர் எங்களுக்கு முன்னாடி போனால் எங்களுக்கு ஏன் நடக்கு? நான் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபா கொடுக்குறேன், எவ்வளோ ஊழியங்கள் தாங்குகிறேன். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். மகிமைக்கென்று உங்களை ரட்சிப்புக்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த தேவன் தான் உன்னை நடத்த வந்திருக்கிறார். உன் சரீரம் பரிசுத்தத்துக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வாய், கண், கை கர்த்தரோடு ஐக்கியப்படுதா? உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கா? இருதயம், ஆத்துமா அது ரட்சிக்கப்பட வேண்டும். சரீரத்துக்கு அவயம் தேவனோடு சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆத்துமா ரட்சிக்கப்பட இருதயம் கிழிக்கப்பட வேண்டும். பழைய வாழ்க்கை வேண்டாம். இருதயத்தை கிழித்து மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போவார். நீங்க தைரியமா சாட்சி சொல்வீங்க, ஆண்டவர் எங்களுக்கு செய்தார். உன் அருகே அவர் நிற்கிறார். உன் இருதயத்தை கிழித்து விட்டுக்கொடு. அன்பு தகப்பனே, தங்களை விட்டு கொடுத்து தேவ பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. வியாதியின் கூறில் சுகப்படுத்துவீராக. இந்த சூழ்நிலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உடைய கரங்களில் அவர்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தர் அவளுக்கு முன்பாய் கடந்து சென்று எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. வேதனைகளை மாற்றுவீராக. உடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல பிதாவே, ஆமென்.